திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒருபுறம் ஆட்சியில் பங்கு அதிக தொகுதிகள் என்று காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்கு திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கிற்கு இப்போது இருப்பதே கொடுத்ததே அதிகமான தொகுதி என்று அவர்கள் பேசி வருகிறார்கள். அதனால் இந்த கூட்டணியில் தொடர்ந்து சிக்கல் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. மாணிக்கம் தாகூர் மற்றும் ஜோதிமணி ஆகியோர் ஓர் அணியாகவும், ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மற்றொரு அணியாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். இதில் நாளை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் நாளை சென்னை வருகிறார். சென்னையில் நாளை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பெயர் மாற்றம் செய்ததை கண்டித்து ஒரு பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த பாத யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் சென்னை வர உள்ள சூழ்நிலையில் இந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்கு அவர் திமுக தலைமையிடம் தூது போவாரா அல்லது திமுக கூட்டணியை துண்டிப்பதற்கான முயற்சிகளில் கே.சி. வேணுகோபால் ஈடுபடுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால் நாளை மாவட்ட தலைவர்களின் கருத்துக்களை கேட்டு திமுக தலைமையை சந்திப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நாளை தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர்களுக்கு நாளை அறிவாலயத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதோடு நாளை சூரஜ் செட்டே மற்றும் நிவேதிதா ஆழ்வா, கிரீஸ் சோடங்கர் உள்ளிட்டோரின் வருகை தொடர்பாகவும் நாளையே அவர்கள் வருகை தர இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை மறுதினம் இந்த கூட்டணி குழு தொடர்பாகவும் கிரீஸ் சோடங்கர் ஆலோசனை நடத்துவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து நிகழ்ச்சிகளும் நாளை மாற்றப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தரப்பில் தெரிய வருகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்குமா அல்லது தாவேகாவிற்கு தாவுமா என்பது குறித்து நாளை கே.சி. வேணுகோபால் அந்த நிர்வாகிகளுடன் நடத்தக்கூடிய முக்கிய ஆலோசனையில் முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வருகை தருவதற்கு முக்கிய காரணம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தொகுதி பங்கீட்டு குழுவில் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள அந்த கிரீஸ் சோடங்கரின் செயல்பாடுகள் மற்றும் அவருடைய பேட்டிகள் திமுக தலைமைக்கும் திமுக தலைவர்களுக்கும் இடையே ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருப்பதும், அதை தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் மற்றும் ஜோதிமணி உள்ளிட்டவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருவதும் தொடர்ந்து கொண்டிருப்பது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கே.சி. வேணுகோபாலிடம் ஒருவேளை திமுக தலைமை சந்தித்தால் வலியுறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை திமுக தலைமையின் தரப்பில் நாளையே அதிகாரப்பூர்வமாக அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டுவிடும் என தெரிகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியின் இறுதி முடிவு நாளை எடுக்கப்பட்டு அது அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.